பிளாக் அண்ட் ஒயிட் ஆர்டி நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். வணக்கம். இன்றைக்கி டாபிக் மெடிக்கல் இன்சூரன்ஸ் கம்பெனி பற்றி. உலக மருத்துவ வரலாற்றில் அதுவும் மெடிக்கல் இன்சூரன்ஸ் கட்டி 93 வயது முதியவருக்கு டார்ச்சர் செய்த விவகாரத்தை தான் நம்ம பேச போகிறோம். என்னங்க 93 வயது முதியவருக்கு எப்படி டார்ச்சர் நீங்கள் கேட்கலாம். ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் பாலிசி என்பதே பார்த்திங்கன்னா அது கோயிலில் உண்டியில் போடுற பணம் மாதிரி. இந்தியா முழுவதும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒரு கோடி கணக்கில் கூட இன்சூரன்ஸ் டச் பண்ணுதுதான்னு எனக்கு சந்தேகம். அதுக்கு குறைவான மக்கள் தான் மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்திருப்பார்கள். காரணம், நிறைய பேருக்கு இந்த விழிப்புணர்வு இல்லாத ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த நிலையில் ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் பாலிசி என்பது கட்டுபவர்கள் எல்லோருமே கிளைம் செய்வதில்லை. ஏதோ நம்ம அவசர தேவைக்கு ஒரு பெரிய மருத்துவ செலவு வந்து விட்டால் என்ன ஆகும் என்ற பயத்தின் காரணமாக தனிநபருக்கும் பாலிசி எடுப்பார்கள், ஃபேமிலிக்கும் சேர்த்து எடுப்பார்கள். இதில் பார்த்தீர்கள் என்றால் அரசு மெடிக்கல் இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்குது, தனியார் மெடிக்கல் இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்குது. அரசு மெடிக்கல் இன்சூரன்ஸ் கம்பெனி ஒரு சுணக்கம் காட்டியது அல்லது இந்த இழப்பீடு கொடுப்பதில் சிக்கல் ஏற்படுத்துவது, இதன் காரணமாக தனியார் மெடிக்கல் இன்சூரன்ஸ் கம்பெனியில் உள்ள கோலோச்சி கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் தான் ஒரு 93 வயது முதியவர் சென்னையில் ஒரு மருத்துவமனையில் சென்று சிகிச்சை பெறுகிறார். அந்த சிகிச்சை பெற்ற பிறகு அவருடைய மகன் அந்த டாக்குமெண்ட்ஸ் வாங்கி இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸில் கிளைம் பண்ணுறார். நான் சொல்கிற இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் கம்பெனி கவர்மெண்ட், இது தனியாரது இல்லை. இந்த கவர்மெண்ட் கம்பெனிக்கு பாலிசியெல்லாம் எடுத்து வச்சு டாக்குமெண்ட்லாம் வச்சு கொடுக்குறார். கொடுத்த பிறகு அந்த தேர்ட் பார்ட்டி ஏஜென்ட்ஸ், அதாவது ஒரு மெடிக்கல் கம்பெனி இருந்தால் அதை வெரிஃபை பண்ணுற ஒரு ஏஜென்ட் செட்டில் பண்ணுவாங்க. அவங்களுக்கு கமிஷன்லாம் இருக்குது. இந்த தேர்ட் பார்ட்டி ஏஜென்ட் என்ன பண்ணுறாங்க, இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வாங்கி சரி பார்த்து உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் சரியாக இருக்குது, ஹாஸ்பிட்டல் டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபை பண்ணிவிட்டு இந்த இழப்பீடு கொடுப்பார்கள், அவர்கள் கேட்ட தொகையை கொடுப்பார்கள். இதில் என்னென்னா, தேர்ட் பார்ட்டி ஏஜென்ட் என்ன கேட்குறாங்கன்னா, உலக மெடிக்கல் இன்சூரன்ஸ் வரலாற்றில் கேட்காத டாக்குமெண்ட்டை கேட்டுக்கிறாங்க இந்த 93 வயது முதியவருடைய மகனிடம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சிகிச்சை பெற்ற மருத்துவமனையின் ரிஜிஸ்ட்ரேஷன் ரெனிவல் சர்டிஃபிகேட்டை கொடுங்க. அந்த மருத்துவமனையில் பயோமெடிக்கல் வேஸ்ட்டு எப்படி கையாளப்படுகிறது, அதற்கு கார்ப்பரேஷன் என்ன சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கு, சுகாதாரத்துறை சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கிறதா, அடுத்து பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுக்கு சர்டிஃபிகேட் இந்த மருத்துவமனை வைத்திருக்கிறதா, இப்படியெல்லாம் கேட்டுக்கிறாங்க. எனக்கு தெரிந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஒரு பேஷண்ட் கிட்ட இந்த டாக்குமெண்ட் பற்றி கேட்கவே மாட்டாங்க. இதில் என்ன கொடுமை தெரியுங்களா, இந்த முதியோருடைய மருத்துவ சிகிச்சை தொகை, அந்த கேட்ட தொகையுடைய மதிப்பு என்ன தெரியுங்களா, 38,002 ரூபாய். 38,002 ரூபாய்க்கு பொல்யூஷன் கண்ட்ரோல் சர்டிஃபிகேட்டு, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, அப்புறம் ரெனிவல் சர்டிஃபிகேட்டு, இதெல்லாம் கேட்டிருக்காங்க. அதாவது மெடிக்கல் இன்சூரன்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதோ ஃப்ராடு பண்ணுறாங்க, பில்லை ஏற்றி போடுறான்னு இந்த டெஸ்ட்டு ஏன் நீங்கள் பண்ணீங்க, உங்களுக்கு இந்த டிசீஸுக்கு சம்மந்தமில்லாத டெஸ்ட் எடுத்திருக்கீங்கன்னு கேள்வி கேட்கலாம். இல்லை டாக்டர் ட்ரீட்மெண்ட்டு உங்களுக்கு எதாவது இருந்தால் கொஸ்டின் பண்ணலாம். இதை விட்டுட்டு இந்த மாதிரிலாம் கேள்வியை கேட்டிருக்கக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் IRDA, இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி போர்டில் நீங்கள் 5 வருடம் தொடர்ச்சியாக நீங்கள் பாலிசி எடுத்து வைத்திருந்தால் எந்த கேள்வியுமே கேட்கக்கூடாது, அப்படியே கொடுக்கணும். இதுதான் பாலிசி. இதில் என்ன கொடுமைன்னா, இந்த தேர்ட் பார்ட்டி ஏஜென்ட் கேட்ட எல்லா டாக்குமெண்ட்டும் அந்த முதியவருடைய மகன் மருத்துவமனையிலிருந்து வாங்கி கொடுத்துருக்கிறார். கொடுத்து இன்னும் செட்டில் ஆகலை. இதுதான் நமக்கு இன்றைக்கு கிடைத்திருக்கிற தகவல். எப்போ செட்டில் ஆகும்னு தெரியல. ஆனால் மெடிக்கல் இன்சூரன்ஸ் என்பது போய் மருத்துவமனையில் படுத்து விட்டு அதற்கு பில்ஸ்லாம் வாங்கி கூட கிளைம் பண்ணலாம், இல்லை ஹாஸ்பிட்டலே கிளைம் பண்ணிப்பாங்க. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு டார்ச்சரை ஒரு அரசு இன்சூரன்ஸ் கம்பெனி இப்படி செய்யலாமா என்பது தான் அந்த குடும்பத்தாருடைய கேள்வியாக இருக்கிறது. ஏன் இது மக்கள்கிட்ட கொண்டு போகிறோம்னா, அதாவது இந்த இன்சூரன்ஸ் கட்டுற பலர் கிளைம் செய்வதில்லை. ஏதோ உண்டியில் போட்டோம், நமக்கு இல்லைன்னா வேறு யாருக்காவது பயன்படுது, அப்படி தான் அது எண்ணத்தின் அடிப்படையில் இன்சூரன்ஸ் கட்டுவாங்க. ஆனால் ஏதோ ஒரு நம்ம இன்சூரன்ஸ் கட்டிட்டோம், வருடந்தோறும் ஆஸ்பத்திரியில் போய் படுத்துக்கிட்டு கிளைம் பண்ணுறதுலாம் முடியவே முடியாத காரியம். இதெல்லாம் ஒரு காலத்தில் நடந்திருக்கலாம். ஆனால் இப்போல்லாம் யாராவது ஒருத்தர் 93 வயசில் 38,000 ரூபாய்க்காக போய் ஆசைப்பட்டு சிகிச்சை பெற்றுக்கொள்வாரா? அல்லது நான் 1 கோடி ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு வருஷத்துக்கு ஒரு முறை 10 லட்சம் ரூபாய் போய் கிளைம் பண்ணிக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டலில் 10 நாள் படுத்து கிடப்பனா? இதெல்லாம் நடக்குமா? முதல்ல இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் கம்பெனிகள் சிந்திக்க வேண்டும். இது தனியாருக்கும் பொருந்தும். தனியாரும் நிறைய கேள்வி கேட்பதாக தகவல் வந்திருக்கிறது.
பல ஆதாரங்களை வைத்து தான் இதை பேசுகிறோம். மக்கள் எதற்காக பாலிசி எடுக்கிறார்கள், அதனுடைய பயன் என்ன, பலன் என்பதை இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிகள் சிந்தித்து பார்க்க வேண்டும்.